சென்னை விமான நிலையத்திலிருந்து டி நகர் நோக்கி புறப்பட்டார் பிரதமர் நரேந்திர மோடி. செய்தியாளர் கதிரவன் இணைப்பில் இருக்கிறார். கதிரவன், வணக்கம். டி நகர் நோக்கி புறப்பட்டார் பிரதமர் நரேந்திர மோடி, விவரங்களை சொல்லுங்க. தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரதமர் மோடி அவர்கள் இன்று மாலை சென்னை தியாகராய நகர் பாண்டி பஜாரில் ரோடு ஷோ நடத்தி வாக்கு சேகரித்தார். இதற்காக தனி விமானம் மூலமாக சென்னை விமான நிலையம் வந்தடைந்த மோடி அவர்கள் காரின் மூலமாக சாலை மார்க்கமாக பாண்டி பஜாரை நோக்கி தற்போது சென்றிருக்கிறார். பிரதமர் மோடி அவர்கள் மகாராஷ்டிரா மாநில கோண்டியா விமான நிலையத்திலிருந்து தனி விமானம் மூலம் சென்னை விமான நிலையம் வந்தடைந்தார். சென்னை பழைய விமான நிலையத்தில் இருந்து காரில் புறப்பட்டு ஜிஎஸ்டி சாலை வழியாக சென்னை தியாகராயனில் உள்ள பாண்டிய பஜாரை செல்ல உள்ளார். அங்கு சரியாக 6:10 மணி அளவில் நடைபெறக்கூடிய இந்த ரோடு ஷோவில் பங்கேற்ற பின்பாக சரியாக 1 மணி நேரம் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். அங்கிருந்து மீண்டும் ஆளுநர் மாளிகைக்கு சென்று இரவு இங்கு தங்கியிருந்து மீண்டும் நாளை தமிழக மற்றொரு நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக அவர் செல்ல இருக்கிறார். குறிப்பாக பிரதமர் மோடி அவர்கள் தற்போது விமான நிலையத்திலிருந்து ஜிஎஸ்டி சாலை, கத்திபாரா மேம்பாலம், அண்ணா சாலை, பட்டேல் சாலை, காந்தி மண்டபம் சாலை, செனடா சாலை வழியாக பனகல் பூங்காவை சென்றடைகிறார். அங்கு இந்த சாலை முழுவதுமாக பாதுகாப்பு பணிகளை போலீசார் ஈடுபடுத்தியிருக்கிறார்கள். ஏற்கனவே தேர்தல் அறிவிப்புக்கு முன்பாக 5 முறை வந்த பிரதமர் மோடி பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டதுடன் பாஜக பொதுக்கூட்டங்களில் பங்கேற்றார். இந்த நிலையில்தான் தேர்தல் பிரச்சாரத்துக்காக மீண்டும் தமிழகம் வந்தடைந்திருக்கிறார் பிரதமர் மோடி அவர்கள். பாஜக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து இன்றும் நாளையும் இந்த பிரச்சாரத்தில் ஈடுபட இருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கக்கூடிய இந்த ரோடு ஷோ நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தென் சென்னை தொகுதி பாஜக வேட்பாளராக போட்டியிடக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜனை ஆதரித்தும் தியாகராய நகர் பனகல் பூங்கா மூலம் வழியாக தேனாம்பேட்டை சிக்னல் வரையிலான பாண்டிய பஜார் சாலையில் சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த ரோடு ஷோ மூலம் பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருக்கிறார். அப்பொழுது மத்திய சென்னை பாஜக வேட்பாளர் வினோத் பி செல்வம், வட சென்னை பாஜக வேட்பாளர் பால் கனகராஜ் உள்ளிட்ட கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்தும் இதில் அவர் ஆதரவாக வாக்கு சேகரிக்க இருக்கிறார். இன்று இரவு கிண்டி ராஜ்பவனில் தங்கும் பிரதமர் மோடி அவர்கள் நாளை காலை 10:10 மணிக்கு சென்னையில் இருந்து விமானம் மூலம் வேலூர் செல்கிறார். வேலூரில் பாஜக கூட்டணி வேட்பாளரான புதிய நீதி கட்சி தலைவர் ஏசி சண்முகம், தருமபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட 5 தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய பாஜக கூட்டணி வேட்பாளருக்கு ஆதரவாக பொதுக்கூட்டத்திலும் பேசுகிறார். பின்னர் மதியம் 12:50 மணிக்கு கோவை வரும் மோடி அவர்கள் 1:30 மணிக்கு மேட்டுப்பாளையத்தில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் அண்ணாமலை அவர்களையும் அதேபோல எல் முருகன் உள்ளிட்ட வேட்பாளர்கள் ஆதரித்தும் பேசுகிறார். பொதுக்கூட்டம் முடிந்ததும் மதியம் 3:05 மணி அளவில் மகாராஷ்டிரா மீண்டும் செல்கிறார். அடுத்தடுத்த நாட்களிலும் மீண்டும் பிரதமர் மோடி அவர்கள் தமிழகத்துக்கு வருகை தந்து பிரச்சாரங்களில் ஈடுபடுவதற்கான நடவடிக்கைகளை பாஜக தலைமைகள் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த நிலையில்தான் சற்று நேரத்துக்கு முன்பாக இந்த விமான நிலையம் வந்தடைந்த அவரை எல் முருகன் மற்றும் அனைத்து சமுதாய தலைவர்கள் உள்ளிட்டவர்களும் அவரை வரவேற்று சாலை மார்க்கமாக தற்போது பாண்டி பஜாரில் நடக்கக்கூடிய ரோடு ஷோ நிகழ்ச்சியில கலந்து கொள்வதற்காக பிரதமர் மோடி அவர்கள் சாலை மார்க்கமாக சென்று கொண்டிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் பாண்டி பஜார் சென்றடைந்த அவர் அங்கு நடைபெறக்கூடிய இந்த ரோடு ஷோ பாண்டி பஜார் பகுதியில் சென்றடைந்து அங்கிருந்து 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருக்கிறார். இதற்காக ஏற்கனவே வழிநடைகளும் பாஜக தொண்டர்கள் அங்கு காத்திருந்து உற்சாக வரவேற்பு அளிக்க காத்திருக்கிறார்கள். அதே போல பலத்த போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டிருக்கிறது. 5 அடுக்கு போலீஸ் பாதுகாப்பான போடப்பட்டிருக்கிறது. பாண்டி பஜார் முழுவதும் போலீசாரின் கட்டுப்பாட்டுக்குள் வருந்திருக்கிறது. அங்கு மட்டுமே 3500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கூடிய நிலையில் பிரதமர் மோடி அவர்கள் தற்போது பாண்டி பஜார் சென்று கொண்டிருக்கிறார்.